அனைவருக்கும் வணக்கம். அவைதாம் மெய் பெரிதாதல் மிகுதல் குன்றல் என்று இவ்வன மொழிப திரியுமாறே. அந்த திரிவு சென்ற நூற்பால சொல்லியிருந்தார் இல்லையா, 3 அப்படின்னு சொல்லி, அது என்னன்றது தான் இங்க விளக்குறாரு. அது 1 மெய் பெரிதாதல், மிகுதல் 2, குன்றல் 3. இதுதான் 3 திரிவு அப்படின்னு சொல்றாரு. இதனோட சேர்ந்தது ஒன்னு என்ன சொல்லியிருந்தாருன்னா, இயல்பு 1 அப்படின்றத அங்கேயே சொல்லியிருந்தாரு. அப்ப எடுத்துக்காட்டு பார்க்கும்போது, பொற்குடம், பொன் கூட்டல் குடம், அந்த நகர ஒற்று ரகர ஒற்றாகம் மெய் பிரிதாகின்றது. அதனால இது பொற்குடம். யானை கோடுல ககர ஒற்று மிகுதியாக வந்திருக்கிறது, அது மிகுதல் என்பதோட பொருந்துகிறது. மரம் கூட்டல் வேர், அது குன்றல், மகர ஒற்று குன்றி மரவேர் என ஆகுகிறது. அதனால இது மரவேர். இப்ப இந்த 3 தான் சொல்றாரு. இதனோட அங்க எடுத்துக்காட்டு சொல்லாத ஒண்ணு இருக்கு, இயல்பு. இயல்பு நான் உங்களுக்கு அங்க சொல்லியிருந்தா கூட அது எதற்காக சொல்லப்பட்டதுன்னா, பெயரோடு பெயரை புணர்க்கும் காலம், அந்த மாதிரியான அந்த 4 சொல்றாரு இல்லையா, பெயரோடு பெயரை புணர்க்கும் காலம், பெயரோடு தொழிலை புணர்க்கும் காலம், அதுக்கு தான் அங்க சாத்தன் கை அப்படின்றத எடுத்துக்காட்டா கொடுத்திருந்தாரே தவிர, இந்த புணர்ச்சி எப்படி நிகழும் என்பதற்கான எடுத்துக்காட்டா கொடுக்கல. அதனால அவர் நீங்க என்ன பண்றாருன்னா, குவளை மலர் என்பது குவளை மலர் என இயல்பாகவே இருக்குன்றதுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இதை கொடுக்கிறார். சரி, இதுல ஒரு கூடுதல் செய்தி ஒண்ணு என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மிகுதலுக்கு ஒரு கூடுதல் செய்தி சொல்றாரு. அந்த மிகுதி இங்க ஒரு ஒற்று வந்திருக்கு இல்லையா, இது மாதிரி ஏதாவது ஒரு எழுத்து மிகுதல் தான் நடக்குமா அப்படின்னு கேட்டா இல்ல. மகத்தார் கொண்டான் அப்படின்ற இந்த எடுத்துக்காட்டுல மிகுதி 2 வந்திருக்கு. அதே மாதிரி நீர் குறியீர் அப்படின்னு வருகின்ற பகுதியில பாத்தீங்கன்னா மிகுதி 3ஆக வந்திருக்கிறது அப்படின்றது சொல்றாரு. அதுக்கான இலக்கணம் இங்க சொல்லல, செய்திக்காக இங்க சொல்றாரு. மிகுதல் என்பது ஒரு எழுத்து மிகுதல் மட்டும் இல்ல, 2, 3 எழுத்துக்கள் மிகுதலும் இருக்கு என்பதற்கு ஒரு சான்று இங்க கொடுத்துட்டு போகிறாரு. அது தெரிஞ்சுக்கலாம். இதுக்கான விளக்கம்லாம் அந்தந்த இதுக்கு தனியாவே நூற்பா இருக்கு. பின்னாடி பார்த்தீங்கன்னா இதுக்கு தனியாக விளக்கம் சொல்லப்பட்டு இருக்கு. அந்த நூற்பா பகுதிகளில் இந்த விளக்கம் நம்ம பார்க்கலாம். ஆனால் இது செய்திக்காக தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த இடத்துல கொடுக்குறாரு. கண்டிப்பாக இந்த நூற்பா ஒரு நல்ல நூற்பா. இந்த கூடுதல் செய்தி இருக்கிறதுனால இன்னும் நமக்கு இது ஒரு பயனுள்ள நூற்பாவாக அமைந்திருக்கு என்பதை சொல்லிக்கலாம். நன்றி, வணக்கம்.